welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. ரிப்பீட்டடா கேக்குற டவுட்ஸ் அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது அசைன்மெண்ட் டவுட் தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் யுனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க. 10 நாள் ஆச்சு, பட் இன்னும் போர்ட்டல்ல வந்து அப்டேட் ஆகல. லாகின் பண்ணி பார்த்தா அங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வந்து குமிச்சு வச்சிருக்க அளவுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. அதனால அது என்ட்ரி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட் அனுப்புறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மந்த் போல தான் வந்து என்ட்ரி ஆகும். ஸோ எந்த டேட்டில் அனுப்பியிருக்கீங்க கரெக்டாக என்ட்ரி போட்டு வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 6 தான் போட்டிருக்கிறதுனால இந்த டைம் நான் எக்ஸாம் எழுதல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதலனாலும் ஓகே, அசைன்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்தர் டேட் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதலனாலும் உங்கள் இன்டர்னல்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த மந்த் லாஸ்ட் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட் அனுப்பாதவங்க நீங்கள் இந்த டைம் அசைன்மெண்ட்டை அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்னல் மார்க் ஆட் ஆகிரும். நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரோட சேர்த்து இந்த செமஸ்டர் எழுதுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அகைன் அசைன்மெண்ட் எழுத தேவையில்லை. ஒன்ஸ் அசைன்மெண்ட் எழுதுனா போதும். அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் ஆல்ரெடி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிகிரிக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பே பண்ண தேவையில்லை. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸில் ஒன்ஸ் வந்து பே பண்ணால் போதும். லாஸ்ட் எக்ஸாம் அப்போவே நான் ப்ரொவிஷனலுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் அதை ஆட் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது புக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து நிறைய கோர்ஸுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே வந்து மார்ச் ஏப்ரல் மந்தில் டிஸ்பேச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து புக்ஸ் வந்து ரிசீவ் ஆகலன்னு சொல்கிறீங்க. புக்ஸ் வராதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு மெயில் போடுங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண ரிசிப்டை வச்சு யூனிவர்சிட்டிக்கு வந்து புக்ஸ் ரிசீவ் ஆகலன்னு ஒரு மெயில் வந்து போடுங்க. நியர்பையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக புக்ஸ் ரிசீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இமீடியட்டாக மெயில் போட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் தான் ஹால் டிக்கெட் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து நம்ம சென்டரோட டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஊரில் எத்தனை சென்டர் போட்டிருக்காங்க, எங்கெங்கே போட்டிருக்காங்க, எந்த ஸ்கூல் காலேஜில் போட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹால் டிக்கெட்டில் தான் தெரியும். அதே போல் உங்களோட ஐடி கார்டையும் மறக்காமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு மஸ்ட்டு அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும், சம்டைம்ஸ் இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல இப்போ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறவங்க மேபி 1 or 2 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த 6 சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாதவங்க நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இல்லை நான் இந்த டைம் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட சேர்த்து எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இதை தவிர உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். Thank you for watching.